அம்மா தீர்த்து கொடுத்துறேன்னு உனக்கு உத்தரவு கொடுத்துட்டனா இல்லையாம்மா? அம்மா அம்மா நீ எண்ணியது பலனுக்கு அறிஞ்சியாம்மா? நான் சத்தியத்தில் நின்று ஜோதியா நின்று பரிபூர்ணம் காணும் போது உத்தரவுக்கு மட்டும் இல்லம்மா. அம்மா பரிபூர்ணத்தில் கண்டு நான் உத்தரவு கொடுத்தனா இல்லையாம்மா? பலனுக்கு அறிஞ்சு விமோசனத்தில் நடனமிட்டு ஜோதியில இருந்து பஞ்சத்தை நீக்கிக்கிட்டு சுமையை அவன் தூக்கணும்னு எண்ணிட்டான். பலனுக்கு அது ஆகுமா ஆகாதம்மா? அம்மா உன்னோட பாவகுறைகளை இந்த ஈரோட லோகத்திலையும் 7 ஜென்மத்திலையும் நடனமிட்டு மானிட பிறப்பா உருவம் எடுத்து தாண்டவத்துக்குள்ள நின்று கருவறையில் தனித்தனியா இருந்தாலும் இருத்தாய் பரிபூர்ணம் கண்டு இரத்த சோடையில பரிபூர்ணம் கண்டு இருந்தாலும் அனைத்து உள்ளத்திலையும் பாவகுறைய அவனே கையேந்திக்கிட்டு பலனுக்கு அறிஞ்சிக்கிட்டு பாவகுறைய கையேந்திக்கிட்டு போறானம்மா. அம்மா பசி தீந்து போயிடும். பதாரத்தலத்தில் நின்று பரிபூர்ணம் கண்டு கொடுத்து விமோசனத்துல நடனமிட்டு வரணும் உங்ககிட்ட உத்தரவு போட்டுட்டோனா இல்லையம்மா? அம்மா உன்னோட கனவுலையும் வந்து நினைவிலையும் வந்து நான் சச்சின் வடைஞ்சனா இல்லையாம்மா? உன்னோட பாவ குறைய அவன் தூக்கிட்டு போய் செலுத்துறான்னு சொல்லிட்டனா இல்லையாம்மா? ஈரோட லோகத்திலையும் 7 ஜென்மத்திலையும் உன்னோட பாவ குறைய அவனை எடுத்துட்டு போய் சொர்க்கலோகத்துக்கு போகாத நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறானேன்னு உத்தரவுக்கு கொடுத்தனா இல்லையாமா? கொடுத்ததா இல்லையாமா? இதே நொடியில இதே நிமிஷத்துல மா தீண்டினால் பரிபூர்ணம் காணுமாமா? அம்மா உன்னை தீண்டினால் பரிபூர்ணம் காணுமாமா? கையேந்தி யாருக்கிட்டமா வர? யார் சன்னதியிலமா வந்து நிக்கிற? அப்ப அந்த பாவகுறையை பரிபூர்ணமும் கண்டுட்டு அகிலத்திலையும் சுரந்து தூக்க முடியாத சுமையை அவன் ஆத்மாவா ஆகி பரிபூர்ணம் காண முடியுமாமா? உத்தரவுக்கு நான் தான் கொடுத்துட்டேனம்மா. உன்னோட பாவகுறைகளையும் உன்னோட 7 ஜென்மத்திலையும் பரிபூர்ணம் கண்டுட்டு இரு கொடியில இருந்து தனித்தனி ருரதத்துல இருந்து பரிபூர்ணத்துல கண்டு உன்னோட பாவகுறைகள் கால் பாதம் வரைக்கும் எடுத்துட்டு போய் செலுத்திக்கிட்டான்னு சொல்லிட்டானா இல்லையம்மா? அவனோட அரண்மனைக்கு சேர்த்திக்கிட்டானம்மா. அவனதுல வம்சாவளியெல்லாம் பட்டு போயிருமாம்மா. வம்சாவளியெல்லாம் துளுக்காதம்மா.